வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் செவ்வாழை பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். செவ்வாழை பழத்தில் பலவிதமான சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. குறிப்பாக பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் B6, நார் சத்து, புரதம், கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், விட்டமின் B1, B2, கோலின், ஃபோலேட், கரோட்டினாய்டுகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் செவ்வாழை பழத்தில் இருக்குது. ஸோ வாரத்தில் நம்ம ஒரு தடவையாவது செவ்வாழை பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அல்லது தினந்தோறும் ஒரு நாளைக்கு ஒரு செவ்வாழை பழம் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நம்ம செவ்வாழை பழத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம உடல் எடையை குறைக்க வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கும்போது கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு நம்முடைய பசியை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணும்போது உடல் எடை குறையும். அதனால் நம்ம மற்ற பழங்களை காட்டிலும் செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதில் குறைந்த கலோரிகள் இருக்குது, ஆனால் இதில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம சாப்பிட்டோன்னே நமக்கு வந்து பசி எடுக்காது, வயிறு நிரம்பிய ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதிகப்படியான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய நிறைய நொறுக்கு தீனிகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை இன்னும் வெயிட் ஆக்கிக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அப்புறம் செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். ஸோ கொழுப்பு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய செவ்வாழை உதவி புரியும். சிறுநீரக செயல்பாட்டிற்கு ரொம்ப நல்லது செவ்வாழை பழம். அதாவது செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகவும் முன்னாடியே தடுக்கும். ஸோ அடிக்கடி செவ்வாழை பழம் சாப்பிடும்போது சிறுநீரக கற்கள் உங்களுக்கு வந்து வரவே வராது. இப்போ உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை செவ்வாழை பழத்தை எடுத்துக்கலாம். இதே உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து கரைந்து வெளியேறணுமோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே நீங்கள் செவ்வாழை பழத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக கற்கள் உங்களுக்கு வந்து விலகி போயிடும். அதே போல் உங்களுக்கு சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அந்த கற்களும் இருக்காதுன்றதை தவிர்த்து சிறுநீரக எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்றுகளும் உங்களுக்கு ஏற்படாது. கழிவு நீக்க மண்டல வேலையை சிறுநீரகம் மிக சிறப்பாக செய்வதற்கு செவ்வாழை பழம் வந்து உங்களுக்கு துணை புரியும். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் கைவிடுவதற்கு உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் செவ்வாழை பழத்தை எடுத்துக்கலாம். செவ்வாழை பழம் சாப்பிடும்போது நிக்கோட்டின் அப்படின்ற நச்சு பொருள் உட்கொள்வதை அந்த எண்ணத்தை உங்களால் குறைக்க முடியும். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து கைவிட்டக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்ச நாளங்களில் கழித்து அவங்களுக்கு மீண்டும் அந்த புகைப்பிடிக்க வேண்டும், மது அருந்த வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து தோன்றும். ஸோ அப்படி தோணும் போது நீங்கள் ஒரு செவ்வாழை பழத்தை எடுத்து உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகளை வந்து பார்த்தோம்னா அமைதியாகும். ஸோ உங்களுடைய மன அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து உங்களை குறைச்சி நரம்புகளை ரிலீஃப் அடைய செய்யும். அப்போ உங்களுக்கு அந்த எண்ணமே வந்து தோணாது. ஸோ அந்த எண்ணத்துலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. அதுக்காக தான் நீங்கள் செவ்வாழை பழத்தை எடுத்துக்கணும். புகைப்பிடிக்கக்கூடிய மது அருந்தக்கூடிய பழக்கத்தையும் நீங்கள் விட்டுறலாம். இத்தனை காலமாக புகைப்பிடித்ததாலும் மது அருந்ததாலும் உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய நச்சு கிருமிகள், நிக்கோட்டின் இது எல்லாத்தையுமே நீங்கள் வெளியேற்றி கொண்டு நலமாக இருக்கலாம். சருமத்தை பாதுகாக்கக்கூடியது செவ்வாழை. அடிக்கடி செவ்வாழை சாப்பிடும் போது சருமத்தில் ஏற்படக்கூடிய வடுக்கள், துளைகள் சரியாயிடும். மேலும் செவ்வாழை பழத்தில் ஒரு 75% நீர் சத்து இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து இருக்கிறதால இது நம்மளுடைய சருமத்திற்கு தேவையான நீர் சத்தை கொடுக்கும். சருமத்தில் கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தி ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் நம்மளுடைய சருமத்தை வச்சிருக்கும். இளமையான தோற்றம் நமக்கு கிடைக்கும். சருமத்துக்கு வறண்ட சருமம் கிடைக்காது, தோல் சுருக்கங்கள் எதுவும் இருக்காது, முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் என எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய மிருதுவான சருமத்தை மேம்படுத்தி கொண்டு முகப்பொருட்கள் எதுவுமே இல்லாமல் சருமத்தை அழகாக பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் வந்து செவ்வாழை பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது செவ்வாழை பழம். செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 ரத்தத்தினுடைய தரத்தை மேம்படுத்தி அதில் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை கரெக்டான லெவலில் பராமரிக்குது. ஸோ ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் கரெக்டான லெவலில் இருக்கும். இதனால் உங்களுக்கு ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜன் சப்ளைவை கரெக்டாக கொடுக்கும். ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அனிமியாவுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம், சோர்வு, தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனம் இந்த மாதிரி எந்த உணர்வு இருக்காது. அதனால் அந்த ஹீமோகுளோபினோட லெவலை கரெக்டான லெவலில் வச்சுக்கிட்டு அந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபட்டு ரத்தத்தில் எந்த கிருமிகளும் இல்லாமல் சுத்திகரித்து கொண்டு ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கெல்லாம் செவ்வாழை பழம் ஹெல்ப் பண்ணும். தலைமுடிக்கு ரொம்ப நல்லது செவ்வாழை பழம். செவ்வாழை பழம் சாப்பிடும்போது தலைமுடியில் இருக்கக்கூடிய பொடுகு வந்து குறையும். குளிர்காலத்தில் தேங்காய், எள் அல்லது பாதாம் எண்ணெயோடு நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செவ்வாழை பழத்தை வந்து கலந்து செவ்வாழை பழ தலையில் தேய்ச்சிங்க அப்படின்னா தலைக்கு தேவையான ஈரப்பதம் கிடைக்கும். ஸோ அந்த ஈரப்பதம் முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே பரவுவதாக முடி ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அதில் வந்து எந்த விதமான பேன் தொல்லையும் பொடுகு தொல்லையும் இருக்காது. இளம் வயசுலேயே முடி கொட்டுறது, பித்தநரை ஏற்படுவது, இளநரை ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு வந்து கிடைக்கும். மூலத்தை குணப்படுத்தக்கூடியது செவ்வாழைப்பழம். மலச்சிக்கலை போக்குவதற்கும் அது மிகவும் உதவியாக இருக்கும். ஏன்னா நாள்பட்ட மலச்சிக்கலை நமக்கு இருக்குன்னா அது மூலத்தினுடைய அறிகுறிகள் தான். ஸோ நாள்பட்ட மலச்சிக்கல், மூலம் ஆகியவற்றை குணப்படுத்தக்கூடிய செவ்வாழைப்பழம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய நார் சத்து அது உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் மூலம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து விலக்களிக்கும். ஸோ மூலத்தை குணப்படுத்திக் கொள்வதற்கு செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழத்தில் வந்து பார்த்தோம்னா செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள், மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வைக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகம் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தும், மன அழுத்தத்தை நீக்கி ரத்த ஓட்டத்தை சிறப்பான அளவில் வந்து பார்த்தோம்னா உடல் முழுவதும் பாய வைக்கிறதால ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம். பதட்டம், மன அழுத்தம் இந்த மாதிரி தொந்தரவுகள் நமக்கு இருக்காது. தொடர்ந்து நீங்கள் தினமும் ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அது கிடைக்காத பட்சத்தில் வாரத்தில் ஒரு தடவையாவது செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. அரிதும் மரிதான பல ஊட்டச்சத்துக்களை பெற்று நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.